இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, டைட்டானிக் கப்பலை குறித்து சொல்லப்படும் மிக முக்கியமான செய்தி இது. அந்த கப்பலை வடிவமைத்த டெக்னாலஜிஸ்ட், பொறியாளர்கள் டைட்டானிக் கப்பலுக்கு இணையான கப்பல் இந்த உலகத்தில் எங்கும் கிடையாது. இதனை இயேசு கிறிஸ்து நினைத்தாலும் கூட மூழ்கடிக்க முடியாது என்ற ஒருவிதமான ஆணவத்தில் வடிவமைத்தார்கள். அதனால் அதன் பக்கவாட்டில் not even Christ could make it sink, no God, no Pope, neither earth nor heaven can swallow it up என்று எழுதி வைத்தார்கள். இதனை பார்த்த அந்த கப்பலில் பணியாற்றிய ஒரு சில இறை நம்பிக்கையாளர்கள், இப்படியெல்லாம் தயவு செய்து எழுத வேண்டாம், இறைவனுக்கு முன்பாக நாம் எல்லாம் ஒன்றுமில்லை என்றெல்லாம் அவர்களிடம் எடுத்து சொன்னார்கள். அவர்களோ அதையெல்லாம் கேட்காமல், நாம் யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டுவோம், அதனால் எழுதியது எழுதியதாகவே இருக்கட்டும் என்று சொல்லி அப்படியே விட்டுவிட்டார்கள். குறிப்பிட்ட நாள் டைட்டானிக் கப்பல் கடலில் பயணமானது. தொடக்கத்தில் எல்லாமே நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் உலகத்தில் இருக்கும் பிரம்மாண்டமான கப்பலில் பயணிக்கிறோம் என்ற ஒருவிதமான மமதையோடு, தற்பெருமையோடு அந்த டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்தார்கள். திடீரென்று கப்பல் பனிப்பாறையின் மீது மோதி மூழ்கத் தொடங்கியது. கப்பல் பனிப்பாறையின் மோதிய பகுதியில்தான் நோ காட், நோ போப் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுளே வேண்டாம், ஏன் கடவுளை விட நாங்கள் பெரியவர்கள் என்ற ஆணவத்தோடு செயல்பட்டதால் உலகத்திலே மிகப்பெரிய சொகுசு கப்பல் என்று மார்த்தண்டு கொண்டு பயணப்பட்ட டைட்டானிக் கப்பல் கடைசியில் பனிப்பாறையில் மீது மோதி கடலுக்குள் மூழ்கும் அவலத்திற்கு தள்ளப்பட்டது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று சொல்வார்கள். ஆம், ஆண்டவரின் துணையின்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் யாராலும் மறுக்க முடியாத உண்மை. பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறான இன்று நாம் படிக்க கேட்ட வாசகங்கள் இறைவனோடு இணைந்திருப்போம், மிகுந்த கனி தருவோம் என்னும் சிந்தனையை நமக்கு தருகிறது. அதை குறித்து நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து கூறுவார், உண்மையான திராட்சை கொடி நானே, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோலவே நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனித்தர இயலாது. ஆம், நாம் மிகுந்த கனித்தர வேண்டும் என்றால் இறைவனோடு, இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். இறைவனோடு எந்தெந்த வழிகளில் இணைந்திருக்கலாம் என்று இப்போது நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவனோடு எப்பொழுதும் இணைந்திருப்பதற்கான முதன்மையான வழி இறைவேண்டல் அல்லது ஜெபம் செய்வது ஆகும். ஆண்டவர் இயேசு சென்ற இடங்களில் எல்லாம் நன்மைகள் பல புரிந்து ஆண்டவருடைய வார்த்தையை மிக துணிச்சலோடு எடுத்துரைப்பதற்கு மிக முக்கியமான காரணியாக இருந்தது அவர் அனுதினமும் செய்து வந்த ஜெபம்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் நாள் முழுவதும் செய்து வந்த பல்வேறு பணிகளுக்கு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்தது அவர் செய்து வந்த ஜெபம்தான். ஆகையால் நாம் இறைவனோடு இணைந்திருப்பதற்கு எப்போதும் ஜெபம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இறைவனோடு இணைந்திருப்பதற்கான இரண்டாவது வழி இறை வார்த்தையை கேட்டு நடப்பது ஆகும். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய 2ஆம் வாசகத்தில்
கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் என்கிறார். இதுதான் உண்மை. யாரெல்லாம் கடவுளின் கட்டளையை கடைபிடித்து வாழ்ந்தார்களோ வாழ்கின்றார்களோ அவர்களோடு கடவுள் இருந்தார், இருப்பார் என்று உண்மையிலும் உண்மை. இஸ்ரேல் மக்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடித்து வாழ்ந்தபோது அவர்களோடு கடவுள் இருந்தார். என்றைக்கு அவர்கள் கடவுளின் கட்டளையை மறந்து, அதாவது யாவே கடவுளை மறந்துவிட்டு பாகாலை வழிபடத் தொடங்கினார்களோ அன்றைக்கே கடவுள் அவர்களை விட்டு பிரிந்து போனார். அதனால் அவர்கள் வேற்று நாட்டவரால் நாடு கடத்தப்பட்டார்கள். ஆகவே இஸ்ரேல் மக்கள் கடவுளோடு இருந்தபோது கடவுள் அவர்களோடு இருந்தார் என்பதையும், அவர்கள் கடவுளை விட்டு பிரிந்து சென்றபோது கடவுள் அவர்களை விட்டு போனார் என உறுதியாக சொல்லலாம். கடவுளோடு ஜெபத்தின் வழியாகவும் அவருடைய கட்டளையை கடைபிடித்து வாழ்வதன் வழியாகவும் அவரோடு இணைந்திருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்த நாம், கடவுளோடு இணைந்திருப்பதால் என்ன நன்மை கிடைக்கிறது என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நற்செய்தியில் இயேசு கூறுவார், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று. ஆம், இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்ற போது நாம் மிகுந்த கனி தருவோம் என்பது ஆழமான உண்மை. நிறைய புனிதர்கள், இறையடியார்கள் யாவரும் மிகுந்த கனி தரும் வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் அவர்கள் கடவுளோடு இணைந்திருந்ததே என்று நாம் உறுதிப்பட சொல்லலாம். ஆகவே இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வழியில் நடக்கும்போது நாம் ஜெபத்தின் வழியாகவும் இறை வார்த்தையை கேட்டு நடப்பதன் வழியாகவும் இறைவனோடு இணைந்திருப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.